ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோடு 122 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே கக்காஷி இட்டாச்சியை பிடிச்சி கஸ்டடியில் வைக்கிறது தான் நம்மளோட மெயின் மோட்டிவ் அப்படின்ட்டு அவங்களோட இலக்கே டெய்ல்டு பீஸ்ட் தான். 3 டெய்ல்ஸும் அவங்க கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாஸ்டர் ஜிராயா கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் படி லேண்ட் ஆஃப் ஃபயருக்குள்ள பூந்து நருட்டோவை தேடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. குறிப்பா இட்டாச்சி லீஃப் சேர்ந்தவன் 3 வருஷத்துக்கு முன்னாடியே நருட்டோவை தூக்க வந்தான் அப்படின்னு கக்காஷி சொல்லும் போது, சாய் அப்படின்னா இப்பவும் வரக்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்பா. இட்டாச்சி உச்சியா வந்தா சாஸ்கேவும் வருவான்ல அப்படின்பா சக்குரா. நருட்டோ நான் எப்படியாவது சாஸ்கேவை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்பா. யாமட்டோ இப்போதைக்கு ஒரு படினாவது எடுத்து வைப்போம் அப்படின்பாரு. கக்காஷி சர்ச் பண்றதுக்கான பிளான் சொல்லுவாரு. இப்ப இவங்க இருக்க இடம் தான் சென்டர் பாயிண்டா இருக்குது. கரெக்டா இதோட 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்க 4 டைரக்ஷன்லயுமே தேடணும். சப்போஸ் நம்மளால அந்த ஃபர்ஸ்ட் 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல யாரையுமே கண்டுபிடிக்க முடியலன்னா இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு அடுத்த 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தேட ஆரம்பிக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் ஆகுற வரைக்குமே ரிப்பீட் பண்ணியாகணும் அப்படின்பாரு கக்காஷி. சக்குரா 5 கிலோமீட்டர் ரேடியஸ்னா வயர்லெஸ் ஒர்க் ஆகாது, அது ஒரு வகையில ஆபத்து. எப்பவுமே ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்ரோல்ஸ் போறாங்கனாலே 2 மேன் செல்ஸா தான் இருக்கணும். எதிரி ஒருவேளை நம்மள அட்டாக் பண்ணா அப்படின்னு சொல்ல வரும்போது யாமட்டோ சக்குராவை ஸ்டாப் பண்ணிட்டு கவலைப்படாத என்பாரு. கக்காஷி அவரோட மொத்த படையையுமே சமன் பண்ணுவாரு. பாக்குன் வயர்லெஸ்ல கேட்காத விஷயங்களை எங்கனால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும், வரப்போற ஆபத்தை ஸ்மெல் பண்ணி சொல்லிடுவோம் அப்படிங்கும். நருட்டோ பாக்குனை பார்த்து எக்ஸைட்மெண்ட்ல இருப்பான். டீம் ஃபார்மேஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு பாரு கக்காஷி. பிரிஞ்சு போற ஒவ்வொருத்தங்களுக்கும் 2 நிஞ்சா டாக்ஸ் அலாட் பண்ணுவாரு. ஹலோ சக்குரான்ட்டு போன 2 டாக்ஸும் ரொம்ப வாய் வேசற பொம்பளை அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க, செம கடுப்பாவா. ஷீனோ கிட்ட போன டாக்ஸ் பாத்தீங்கன்னா பூச்சியமாய் நாடுற அப்படிங்கும், நீங்களும் தான் நாயகமாய் நாடுறீங்க அப்படின்மா ஷீனோ. சாய் பாத்தீங்கன்னா டாக்ஸ் நல்லா பேசுறத பார்த்துட்டு நம்ம வேணா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸா எல்லாமேன்னு திங்க் பண்ணுவான். நருட்டோ நான் என்ன பண்றதுன்னு கேட்கவும், கக்காஷி நீ ஜின்சுரிக்கிங்கிறனால அக்காட்சுக்கி எப்ப வேணாலும் தாக்குதலை வைக்கலாம், அதனால கூட யாமட்டோவையும் சென்சரி டைப்பான ஹினாட்டா இவங்க 2 பேரும் அவங்க கூட வருவாங்க அப்படின்பாரு. பாக்குன்னு அப்புறம் பிக் பார்க் புல் அப்படிங்கும். பிக் பார்க் புல் கொலைக்கும் சேர்ந்து வேலை செய்வான் நருட்டோ அப்படின்பா ஹினாட்டா. கக்காஷி நானும் கீபாவும் நிஞ்சா டாக் யூசர்ஸ்ங்கனால எங்களுக்கு ஒரு டாகே போதுன்றுவாரு. விஷயங்கள் செட்டில் ஆயிடுச்சுன்னா கிளம்பலாமான்பா கீபா. கக்காஷி நம்மளோட முதல் பிரியாரிட்டியே இட்டாச்சி சாஸ்கேவை கண்டுபிடிக்கிறதான். அவங்கள கண்டுபிடிச்சா முதல் வேலை அவங்களோட லொகேஷனை வெரிஃபை பண்ணிட்டு இங்க தான் வந்து ரிப்போர்ட் பண்ணும், தேவையில்லாத வேலை பார்க்க கூடாதுன்னு. அதுலயும் குறிப்பா நருட்டோ நீ அவசரப்பட்டு செயல்படாத அப்படின்பாரு. எனக்கு தெரியும்பா நருட்டோ. அப்படின்னா கிளம்பலாமான்கவும் எல்லாரும் பிரிஞ்சிருவாங்க. வளராஜா கலப்பதாச்சிடா, இவன் கத்தி ரொம்ப கூராச்சிடா. He's a freaking badass. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தி ஹண்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா நல்லா இருக்கும், சும்மா ஃபன்னுக்காக சொன்னா பிடிச்சா போடுங்க. ஹெபியை காட்டுவாங்க. சீகெட்ஸு கிளம்பலாமான்கவும் இட்டாச்சி தான் நான் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்பா ஜூகோ. 2 பேரும் கிளம்புவோம். காரின் செம்ம எக்ஸைட் ஆயிருவா. ஒரு முக்கியமான விஷயம், காரின் உசுமாக்கி ஃபுல் நேம் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். எனக்கு இந்த வீடியோஸ் வந்து அவசரமா போட்டவங்க ப்ரெஷர்லேயே வந்து சில விஷயங்களை விட்டுட்டேன். அதனால தான் கொஞ்சம் நார்மல் ஸ்பீட்ல போனாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒருத்தர் இந்த வீடியோ பார்க்குறாங்கனாலும் அவங்களுக்கு இது ஃபுல்லா புரியணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நான் அதை பேசறக்கே ஆரம்பிச்சேன். ஆனா இது இப்போ எங்கிட்ட இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு குவாலிட்டி எங்கிட்ட மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால தான் இப்போ வீடியோட கவுண்ட்டும் கொஞ்சம் கம்மியாயிட்டு வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். குவான்டிட்டி வேண்டாம், குவாலிட்டியாவே போய்க்கலாம். காரின் சாஸ்கே கிட்ட ரொம்ப வலிவா, நீ நானும் ஒன்னாவே இருக்க போறோம் சொல்லும் போது கம்முன்னு போய் உன் வேலையை பாக்குறியாமா, நான் சொன்ன இடத்துக்கு போன்னு சொல்லி தட்டி விட்டுருவான் சாஸ்கே. கடுப்போட கிளம்புவா காரின். இதுக்கப்புறமா டெய்டரா அப்புறம் டோபியை காட்டுவாங்க. என்னோட கை நல்லாவே அறியிருச்சு அப்படின்பா டெய்டரா. டோபி இப்ப நம்ம யாரை டீல் பண்ண போறோம், சாஸ்கே இல்ல 9 டெய்ல்ஸா அப்படின்னு சொல்லி கேட்பான். எதை பார்க்க போறோம் அப்படின்ட்டு கிளே பேட் மேல ஏறுவான் டெய்டரா. டெய்டரா நில்லுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே கிளே பேட் மேல ஏறி படுத்துக்குவான் டோபி. சீகெட்ஸு பான் ஷாப்புக்கு போவான். அங்க இருக்க ஃபுனாரி நீ யாரான்னு சொல்லி கேட்பான். சீகெட்ஸு பொடி பசங்க எல்லாம் மேட்ரே இல்ல அப்படின்ட்டு சிரிப்பான். உள்ள இருக்க ஜிஞ்சிக்கு கியோயா சிகரெட் பத்த வைப்பான். சவுண்ட் கேட்கவும் போய் என்னன்னு செக் பண்ண அப்படின்பா ஜிஞ்சி. சரின்ட்டு கியோயா போவான். சீகெட்ஸுவை பார்த்துட்டு யாரானின்னு கேட்பான். எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட்ல அந்த ரவுண்ட் ஹோல் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள அவன் தலையை மாட்டி இழுத்துட்டு போய் ஜிஞ்சியோட கழுத்தோட வச்சு நிற்பான். அக்காட்சுகி சேர்ந்த அவன் பேர் என்ன, காக்கு காக்குசா காக்குஷியா அப்படின்னு சீகெட்ஸ் சொல்லும் போது காக்குசுவை பத்தியான்னு சொல்லி கேட்பான் ஜிஞ்சி. அவனே தான், அவனோட அக்கௌண்டன்ட் தானே நீ அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் என்ன வேணாம்னு சொல்லிடுறேன், ஆனா என்ன கொன்றாதேன்னு சொல்லி கெஞ்சுவான் ஜிஞ்சி. அப்ப தெரிஞ்சதெல்லாம் சொல்றான்பா சீகெட்ஸு. இதுக்கு முன்னாடியே ஜூகோவை பத்தி பார்த்திருப்போம். அனிமல்ஸோட எல்லாம் பேசுவான். அந்த வகையில சின்ன சின்ன பறவைகளை யூஸ் பண்ணி தேட வைப்பான். பாஷில அவனோட கஸ்மாக்கையும் வெளியே கொண்டு வருவான். கீபா அக்கமாரு கிட்ட சாஸ்கே இட்டாச்சியோட சென்ஸை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்பா. ஷீனோ கூட வர டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஏண்டா வரேன்னு சொல்லி திட்டம். ஷீனோ மனசு
மனசுக்குள்ள எனக்கு டாக்ஸே பிடிக்கலன்பா. சாய் நம்ம போலாமா போச்சிட்டாமா அப்படின்பா. சில்லித்தனமான பேர் வைக்காதரா அப்படிங்குங்க. கக்காஷி பாக்கணும் காட்டுவாங்க. நருட்டோவை நடுவால் நிக்க வச்சுட்டு ரைட் சைடுல யாமட்டோவும் லெஃப்ட் சைடுல ஹினாட்டாவும் இருப்பாங்க. பிளாக் பார்க் புல் பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணிட்டே போகும். ஹினாட்டா பியாக்குகான் யூஸ் பண்ணுவா. நருட்டோ சாஸ்கேவை திங்க் பண்ணுவான். சக்குரா கிட்ட பிஸ்கெட் ஏன் மூஞ்சி இப்படியே வச்சிருக்க, இந்த மூஞ்சியை பார்த்தாலே பசங்க ஓடிடுவானுங்க, நீ எல்லாம் பசங்களை புஷ் பண்ணிட்டே இருக்க லேடியா தான் இருக்க முடியும், ஒரு தடவைனாவது அவங்களை இழுத்து பார்க்கலாமே அப்படிங்கும். கடுப்பாவா சக்குரா, நானும் சாஸ்கேவும் அப்படி இல்ல அப்படின்பா. ஷீபா பிஸ்கெட் கிட்ட மோசமா நடந்துக்கிறத நிறுத்துங்கும். பெருசா பிஸ்கெட் கேர் பண்ணிக்காது. சக்குரா நான் அவன் திரும்பி வரணுங்கிற என்னோட ஃபீலிங்கை காட்டணும், இல்ல எல்லாத்தோட ஃபீலிங்குமே அவனுக்கு புரியணும், அவ்வளவுதான் அப்படின்பா. இவனால இழுக்க முடியலன்னா என்ன, நான் ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்னிஃப் பண்ணவுமே சாஸ்கேவோட சென்ட் லைட்டா வருது அப்படிங்கும். நிஜமாலுமான்னு கேட்பா சக்குரா. கடை வீதி மாதிரியான ஏரியா இருக்கும், அது சாஸ்கே ஸ்மெல் தானான்னு சொல்லி சக்குரா கேட்கவும் நம்ம ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கவும் அந்த ஸ்மெல் ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுதுங்கும் பிஸ்கெட். சக்குரா ரொம்ப வேகமா நடப்பா. ஷீபா தடுத்துரும். என்ன ஃபர்ஸ்ட் நம்ம போய் அவங்க கையில மாட்டிக்கிறதா, கொஞ்சம் கவனமா இரு அப்படிங்கும். இதே ஸ்ட்ரீட்ல தான் காரினும் இருப்பா. சக்குரா கிட்ட ஷீபா சாஸ்கே பத்தின ஏதாவது சென்சேஷன் உனக்கு வருதான்னு சொல்லி கேட்கும். நடந்து போவாங்க. சக்குராவும் காரினும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான ஆப்போசிட் வேல போவாங்க. ஷீபா நல்லதுக்கே இல்ல, அந்த வாசனை நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி போற மாதிரி இருக்கு அப்படிங்கும். காரின் ஸ்டாப் ஆயிட்டு திரும்பி பாப்பா. நான் இன்னொரு தடவை வந்தோம், எனக்கு எந்த சக்கராவும் சென்ஸ் ஆகல அப்படின்பா. டக்குன்னு கண்ணாடி கழட்டிட்டு பேசாம திரும்ப சாஸ்கே கிட்டே போயிடுறேன், அவனுக்கு 2 பேரும் எப்படி திரும்ப வந்திருக்க மாட்டானுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி சாஸ்கே மேல சிம் பண்ணிட்டே போயிருவா. டேடாவை காட்டுவாங்க. அவனோட ஐஸ்கோப்பான டெலஸ்கோப்ல பார்த்துட்டு கிடைச்சிருச்சுன்பா. இவ்வளவு ஈஸியாவா அப்படின்ட்டு ஷாக் ஆவான் டோபி. யாருன்னு கேட்பான். சாஸ்கேவா நைன் டெயில்ஸானு. என்ன ஃபாலோ மட்டும் பண்ணு அப்படின்ட்டு டேடா முன்னாடி போவான். சரின்ட்டு டோபியும் பின்னாடியே போவான். நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. யாரும் அவங்க பின்னாடி இருக்க மாதிரி இருக்கும். சாஸ்கே கிட்டையும் காட்டுவாங்க. அதே மாதிரி தான் இருக்கும். நருட்டோ ஹினாட்டா என்ன பண்ணணும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு யாமட்டோ அட்டாக் பண்ணுவாரு. வந்த பர்சனை பார்த்துட்டு நருட்டோ ஷாக் ஆயிட்டு நீயா அப்படின்னு கேட்பான். சாஸ்கேவை காட்டுவாங்க. திரும்பி பார்த்துட்டு முதல்ல நீ யாருன்னு சொல்லுன்னு கேட்பான். நருட்டோவை ஃபாலோ பண்ணி வந்த பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா காபுட்டோ யாகுஷி. யாமட்டோ காபுட்டோ கிட்ட தைரியம் தான் எங்களை அப்ரோச் பண்ணி வந்திருக்கே அப்படின்பாரு. நான் நருட்டோ கிட்ட பேசி ஆகணும்பா காபுட்டோ. யாமட்டோ உன்னை எஸ்கேப் ஆகிறதுக்கு விட மாட்டோம், உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு தான் போவோன்பாரு. நருட்டோ காபுட்டோ கிட்ட சாஸ்கே எங்க இருப்பான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்லன்னு சொல்லி கேட்பான். காபுட்டோ இன்னுமே சாஸ்கே பத்தி ஃபுல்லா தெரியலையே உங்களுக்கு அப்படின்பா. சாஸ்கே ஒரோச்சிமாருவை கொண்டுட்டான்ங்கிறது உண்மையான்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. ஆமா உண்மைதான், அதை விட முக்கியமா உங்களுக்கு ஒரு பிரசன்ட் கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்ட்டு எடுப்பான். சாஸ்கே துணியை பார்த்துட்டு நீ அவங்க கூட அப்படிங்கும் போது டோபி இந்த இடத்துக்கு வந்திருப்பான். நீதான் சாஸ்கேவா, பாக்க அப்படி இட்டாச்சி மாய்க்குன்னு சொல்லும் போது முறைப்பான். டோபி பயந்து பின்னாடி ஓடிடுவான். ரேடரா இதை ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி சாஸ்கே மேல 2 C1 பாம்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவான். காபுட்டோ லைக் டைரி மாதிரி ஒன்னு வச்சிருப்பான். நருட்டோ என்னன்னு கேட்கவும் அக்காட்சுகியை பத்தி சேர்த்து வச்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு அப்படின்பா. நருட்டோ அதுக்கு என்னன்னு இனிமேல் இது உனக்கு, நீ வச்சுக்க அப்படின்பா காபுட்டோ. யாமட்டோ அப்ப லீஃபோட பேச்சுவார்த்தைக்கு வர போறேன்னு சொல்லி கேட்பாரு. ஒரோச்சிமாரு செத்தனால அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல, அதுவும் குறிப்பா லீஃபோட பேச்சுவார்த்தையான்ட்டு சிரிப்பா. அப்புறம் ஏன் ஒரோச்சிமாரு செத்ததுக்கு அப்புறமா அக்காட்சுகி உங்க டைம் வர போறது இல்லைன்னு கேட்கும் போது இது நான் நருட்டோவுக்கு கொடுக்குற ஒரு சின்ன பரிசு, என்னோட நன்றிக்கான அடையாளம், அது மட்டும் இல்லாம அக்காட்சுகி உங்களதான் தேடுது அப்படின்னு காபுட்டோ சொல்லும் போது நருட்டோ நன்றி உணர்வான்னு சொல்லி கேட்பான். காபுட்டோக்கு ஒரோச்சிமாரு செத்ததுக்கு அப்புறமா அவன் வாழ்க்கைக்கான ஒரு மோட்டிவ் இல்லாம இருந்திருக்கும். அவனுக்குன்னு சொந்த ஊர் கிடையாது, பேரண்ட்ஸ் கிடையாது. சின்ன வயசுலயே எதிரிய இவனை கஸ்டடியில எடுத்திருப்பாங்க. சின்ன குழந்தையில இருந்தே ஒவ்வொரு லேண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு வில்லேஜஸ்க்கும் போய் ஸ்பையா வேலை பார்த்திருப்பான். அதுவும் அவனுக்கு பெருசா பிடிச்சிருக்காது. ஒரோச்சிமாருவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் காபுட்டோ ஸ்டேபிள் ஆனதா சொல்லிட்டு இப்போ அவரும் இல்ல அப்படின்ட்டு அந்த டைரியை தூக்கி போடுவான். நான் யாருங்கிற ஐடென்டிட்டி இல்லாத வழியா, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ற விஷயங்கள் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் நருட்டோன்னு காபுட்டோ கேட்கும் போது அதை பத்திலாம் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல அப்படின்பா நருட்டோ. ஆச்சரியமா இருக்கு, நீ நருட்டோ உசுமாக்கியா இல்ல அந்த 9-tailed ஃபாக்ஸா? கடந்த காலத்துல எல்லாருமே உன்னை வெறுத்தாங்க, புறக்கணிச்சாங்க, நீ யாருங்கிற கேள்வியை நீயே உனக்குள்ள கேட்டிருப்பியே, என்னமோ உன் பாலத்துல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அப்புறம் நீயே உன்ன நருட்டோ உசுமாக்கின்னு சொல்லிக்கிட்ட. 9-tailஸ் பத்தின அவங்க கருத்துக்களை போல்டா ஓவர் கம் பண்ணி வந்த அப்படின்னு காபுட்டோ சொல்லிட்டு இருக்கும் போது ஹினாட்டா எதுக்காக இவன் இவ்வளவு பேசுறான், நருட்டோ கிட்ட இருந்து அவன் என்னதான் எதிர்பார்க்கறான்னு சொல்லி கேட்பா. யாமட்டோ எனக்கும் புரியல அப்படின்பாரு. காபுட்டோ பேசாத கண்டினியூ பண்ணிட்டே தான் இருப்பான். நீ உன் ஐடென்டிட்டியில கன்ஃபார்மா இருந்த, உன்னை ஏத்துக்கிற உனக்கான ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, ஆனா நான் அப்படி இல்ல, நான் ஒரோச்சிமாரு அவரோட பவரோட தீவிரமா ஒட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு தலையில போட்ட முக்காடு எடுப்பான். கண்ணாடி கழட்டிட்டு நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியுது நருட்டோ, நான் ஒன்ன மாதிரி இருக்கணுங்கிற விஷயத்த நீ தான் எனக்கு புரிய வச்ச, அதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவான். ஒரோச்சிமாருவோட கண்கள் இருக்கும். நான் ஆடு ஒரோச்சிமாருவே சர்பாஸ் பண்ண போறேன், அவரை என் உடம்புக்குள்ள அப்சர்வ் பண்ணனால புது ஸ்ட்ராங்கான காபுட்டோ யாகுஷியை உருவாக்க போறேன் அப்படின்ட்டு சிரிப்பான். பாக்குற எல்லாத்துக்குமே அள்ளு விடும். அவனோட லெஃப்ட் பார்ட் ஒரோச்சிமாருவோட உடம்பு மாதிரியே இருக்கும். நான் யாருங்க புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணதே நீதான் நருட்டோ, அதான் நன்றி உணர்வோட இருக்கன்பா. லார்ட் ஒரோச்சிமாரு தான் மறு ஜென்மத்தோட அடையாளம், எனக்குள்ள அவர் வாழ்வாரு, அதையும் நான் தாண்டி வரணும் அப்படின்னு சொல்லும் போது நருட்டோ அவன் உடம்பு எடுத்துக்கிட்டியான்னு சொல்லி கேட்பான். ஆமான்பா காபுட்டோ. சாஸ்கே ஒரோச்சிமாருவை கொண்டதுக்கு அப்புறமா ஒரோச்சிமாருவோட சடலத்துல இருந்து கொஞ்சம் பார்ட் எடுத்து இவன் உடம்புக்குள்ள டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சிருப்பா. அதை தான் நருட்டோ கிட்ட சொல்லுவான். அவனோட கைகளை காமிச்சிட்டு இந்த லைட் சோர்ஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படின்பா. நாட்கள் போக
போக போக அது என் உடம்பு ஏத்துக்குது அப்படின்பா. ரொம்ப மோசம் அப்படின்பாரு யாமட்டோ. என்னதுன்ட்டு ஹினாட்டா பியாக்குகான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு 3ல 1 பங்கு இவனோட உடம்பு அது ஆல்ரெடி எடுத்துக்கிச்சு அப்படின்பா. காபுட்டோ இந்த டேக் ஓவர் பண்ற விஷயத்த ரொம்ப கடுமையா கட்டுப்படுத்துறதா சொல்லுவான். என்னோட இந்த பாதி மட்டும் லார்ட் ஒரோச்சிமாருவை ஓவர் கம் பண்ணி வரைக்கும் ட்ரை பண்றதை என்னாலேயே உணர முடியுது அப்படின்னு காபுட்டோ சொல்லும் போது இதெல்லாம் தான் சொல்லலான்னு வந்தேன்னு சொல்லி கேட்பான் நாருட்டோ. சிரிச்சுட்டு சண்டை போட்டே இருப்பியாமா, அதுவும் லீஃப் வில்லேஜோட ஜெயில அப்படின்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். யாமட்டோ பின்னாடி வந்து உட் ஸ்டைல்ல பிடிப்பாரு. மாட்னியான்பா நாருட்டோ. ஹினாட்டா அவன் பின்னாடி போயிட்டான்னு சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே காபுட்டோ பின்னாடி போயிருப்பான். அவனை கவர் அப் பண்ண துணி மட்டும் தான் இருக்கும். எப்ப என்னால லார்ட் ஒரோச்சிமாருவோட பவரை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுதோ நருட்டோ அப்ப நான் அவன் கூட திரும்ப சண்டை போடுறேன். ஆனா அதெல்லாம் அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் லார்ட் ஒரோச்சிமாருவை கொன்ன சாஸ்கேவை பழி வாங்க போறேன் அப்படின்னு காபுட்டோ சொல்லவும் எதுக்காக சாஸ்கேன்னு சொல்லி கேட்பான் நாருட்டோ. அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு மறைஞ்சிருவான் காபுட்டோ. டேடரா டோபி கிட்ட நம்ம சாதிச்சிட்டோம், சாஸ்கேவை போட்டு தள்ளியாச்சு அப்படின்பா. நினைச்சது தான் சென்பாய் அப்படின்ட்டு வருவான் டோபி. சாஸ்கே தேக்க சமன் பண்ணது மூலமா எஸ்கேப் ஆயிருப்பான். நினைச்ச மாதிரி தான் அப்படின்பா டோபி. நக்கல் பண்ற மாதிரி இருக்கும். டேடரா கடுப்பாவான். நம்ம நினைச்சதை விட ஸ்ட்ராங்கா இருப்பான் போல என்பான் டோபி. நினைச்சு பாரு ஒரோச்சிமாரு இப்படிப்பட்ட பொடியங்கையால செத்துருக்கான், என்னால இப்போ வரைக்கும் நம்ப முடியல அப்படின்னு டேடரா சொல்லும் போது சாஸ்கே ஷரிங்கன் யூஸ் பண்ணுவான். டோபியை கூப்பிட்டு டேடரா நம்மளை பார்த்து எப்படி முறைக்கிறான் பாருன்ட்டு சிரிப்பான். டோபி போயே ஆகணுமா சென்பாய், இதுக்கப்புறம் இட்டாச்சி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கங்க அப்படின்பா. ஷரிங்கனை பார்த்தா கண்ணை க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆனா டேடரா முறைச்சு பார்ப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிளாஷ் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா சாஸ்கே. இதுக்கப்புறமா பான்ஷாப்பை காட்டுவாங்க. சீசனே திரும்பவும் லேடி சுனாடேவோட கடனுக்கான காலக்கெடு நெருங்கிச்சுன்பா. டான்டான் ஒரு மாய் பார்க்கும். இங்க பாரு டான்டான், நமக்கு வேற வழியே இல்ல, நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சேதான் ஆகணும் அப்படின்பா. உள்ள போய் பார்த்தா புனாரி தான் இருப்பான். ஸ்ரீஹெச் ஆல்ரெடி அடிச்சு போட்டு போயிருப்பான் இல்லையா, ரொம்ப மோசமா இருக்கும். கிஞ்சிக்கு கியோயோ கட்டு போட்டு விட்டு இருப்பான். கதவு திறக்கிற சத்தம் கேட்டு பயப்படுவாங்க. பார்த்தா சீசனே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்பா. டான்டானை காட்டுவா. இதை வித்தா 10 லட்சத்துக்கு மேல கிடைக்கும் அப்படின்னு கியோயா கிஞ்சி கிட்ட சொல்லுவான். 500,000 ரியோக்கு வாங்கிக்குவாங்க, அதாவது 5 லட்சம் ரியோக்கு. தேங்க்யூன்ட்டு சூட் கேஸ்ல பணத்தை வாங்கிட்டு கிளம்புவா. ஒரு கட்டத்துக்கு மேல ஐம் சாரின்ட்டு ஓடிடுவா. டான்டானும் எஸ்கேப் ஆயிரும். ஐயோ சார், அந்த பன்னிக்குட்டியை காணோம் அப்படின்னு கியோயா கத்துவான். என்ன மாதிரியான நாள்ராது அப்படின்ட்டு கத்துவான் ஜிஞ்சி. இதோட இந்த எபிசோட் முடியுது.